அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, இன்று நாம் ஜும்ஆ தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆ தொழுகையை கடமையாக கருதி அதை சிருஷ்டியின் இலகுவாக காணாமல் சிறப்பாக நிறைவேற்றுபவரின் பாவங்கள் அந்த வாரத்துக்குள் மன்னிக்கப்படும் என்று. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நேரத்திற்கேற்ப பள்ளிவாசலுக்கு சென்று அழகாக உடை அணிந்து நறுமணம் பூசி குத்பாவை கவனமாக கேட்டு ஜும்ஆ தொழுகை செய்வது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாகும். ஜும்ஆ நாளுடைய சிறப்புகள். ஜும்ஆ நாளில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் துஆ மறுக்கப்படாது. இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் ஸலவாத் சொல்கிறார்கள். சூரா கஅப் ஓதுவதால் ஒரு வாரம் ஒளி கிட்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜும்ஆ தொழுகையை தவிர்ப்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். யாராவது 3 ஜும்ஆக்களை அலட்சியமாக விட்டுவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இதயத்தை மூடிவிடுவான் என்று. ஆதாரம் அபு தாவூத். அதாவது காரணமில்லாமல் ஜும்ஆ தொழுகையை விட்டு விடுவது நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தானது என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜும்ஆ தொழுகை ஒரு கடமையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பும் ஆகும். அல்லாஹ்வை நினைத்து கொண்டு நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ளும் நாள் தான் ஜும்ஆவுடைய நாள். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜும்ஆ நாளின் சிறப்பை உணர்ந்து அதனை நன்றாக நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.